நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத ஆய்வை நடத்த உள்ளார். நிகழ்ச்சியை கேளுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோவினுடைய வானொலி நேயர்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து திருமறை செய்திகளை கற்று வருகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9 27 வாக்கியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது தலைமைத்துவத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்கிறோம். தலைமைத்துவம் என்றால் என்ன? லீடர்ஷிப் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள். கர்த்தர் நம்மை அழைத்து அபிஷேகித்து தலைவர்களாக மாற்றுகிறார். நமது தலைமைத்துவம் திருவசனத்தின் அடிப்படையிலே காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, உலக வாழ்க்கையிலே அநேகர் தலைவர்களாக மாற அநேகருக்கு விருப்பமாக காணப்படுகிறது. ஆனால் இந்த பகுதியில் தலைமைத்துவ நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டுமென்றால் என்ன காரியங்களை செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே பலர் குறுக்கு வழியிலே, நேர்மையற்ற முறையிலே தலைவர்களாக மாறி விடுகிறார்கள். ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் தலைவர்களாக மாற வேண்டும். சில குறிப்புகளை இந்த பகுதியிலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9 13 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே, ஆன்மீக வாழ்க்கையிலே தேவன் விரும்புகிற தலைவர்களாக மாற வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவரோடு நம்முடைய வாழ்க்கையை தொடங்க வேண்டும். அதாவது பிகினிங் வித் ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லலாம். அநேகர் சுயத்திலே தன்னுடைய பணியை தொடங்குகிறார்கள். சுயத்திலே தலைமைத்துவ பணிக்கு வந்து விடுகிறார்கள். என்னை பொறுத்தவரையிலே திருமறையை நான் புரிந்து கொண்ட அடிப்படையிலே ஆவியானவரோடு நம்முடைய வாழ்க்கையை தொடங்க வேண்டும். ஆவிக்குரிய தலைமைத்துவத்தை பற்றி பேசுவதில் ஆவியானவரை சார்ந்து தொடங்க வேண்டும் என்று சொல்வது சரியான நிலையாகும். ஆவியானவருடைய வல்லமை, அவருடைய ஒத்தாசை, வழிநடத்தல் இல்லாமல் ஆவியானவரின் தலைமைத்துவத்திலே நாம் செல்லவே முடியாது. ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை மாற்றுகிறவர், மாற்றும் ஆவியானவர். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9 பாருங்கள். சவுலுடைய இருதயத்தை மாற்றி வேறு இருதயத்தை கர்த்தர் தந்தார். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறு இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. 3 அடையாளங்கள் அவன் ராஜாவாக மாறினதற்கு முன்பாக அந்த சாமுவேல் சொன்னான். அது அப்படியே நடந்ததாக நாம் திருமறையிலே காண முடிகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை மாற்றுகிறவர், இருதயத்தை மாற்றுகிறவர், நமக்கு வேறே இருதயத்தை தருகிறவர். தீத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5 பாருங்கள். நாம் செய்த நீதியின் கிரிகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குறதினாலும் நம்மை ரட்சித்தார். இங்கே பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரின் புதிதாக்கல் என்கிற வார்த்தை வருகிறது. கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நானும் நீங்களும் கடினப்பட்டவர்களாய், கீழ்ப்படியாதவர்களாய், எதிர்ப்புள்ளவர்களாய் காணப்பட்டோம். ஆவியானவர் நமக்குள் வந்து நம்மை கழுவி நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்குகிறார். தலைமைத்துவத்திற்கு மூலம் என்னவென்றால், அடிப்படை என்ன? ஆவியானவர் தான். அருமையானவர்களே, ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை மாற்றுகிறவர். இருதயத்தை மாற்றுகிறது அன்விசிபிள் சேஞ்ச் என்று சொல்லலாம். அதாவது வெளிப்படையாய் தெரியாத ஒன்றாகும். என் இருதயம் மாற்றப்பட்டிருக்கிறது என்றால் அது எனக்கும் ஆண்டவருக்கு தெரியுமே தவிர மற்றவர்களுக்கு தெரியாது. அப்படியானால் சவுலுடைய வாழ்க்கையிலே வேறு இருதயத்தை கொடுத்தார் என்றால் அது அன்விசிபிள் சேஞ்ச், அதாவது வெளியே தெரியாத ஒரு மாற்றம். இங்கே பாருங்கள், இந்த பகுதியை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். 10 12 வாக்கியங்களை வாசித்தால் ஆவியானவர் வெளிப்படையான மாற்றங்களை கொண்டு வருகிறார். The Holy Spirit brings visible change என்று சொல்லலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கிபியா மலைக்கு வந்தபோது தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது.
அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொன்னான். பாருங்கள், சாதாரண ஒரு மனிதன், ஆனால் கழுதையை தேட போனவன். அவனுடைய வாழ்க்கையிலே வெளியே தெரியாத ஒரு மாற்றமாகிய வேறு இருதயத்தை கொடுத்தார். இப்போது தீர்க்கதரிசிகளின் புத்திரரை கண்டபோது அவன் மேலே தேவ ஆவி இறங்கி அவனும் தீர்க்கதரிசனம் சொல்கிறான். ஜனங்கள் இதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். கிபியா இவனது சொந்த பட்டணம். நண்பர்கள், அவனுடைய அயல் மக்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த சவுலை சிறுவயதிலிருந்து தெரியும். அவனுடைய முற்கால வாழ்க்கையை அறிந்தவர்கள். இப்பொழுது அவன் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனா என்று அவர்கள் சொல்லிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அருமையானவர்களே, இந்த வாக்கியமானது நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாக கூறினார்களோ என்று நம்மால் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் பாசிட்டிவாகவோ அல்லது நெகட்டிவாக சொன்னார்களோ என்பதை என்னால் அறிய முடியவில்லை. ஆனால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் சொல்கிறார்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 55வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். இயேசு அற்புதங்களை செய்தபோது அவருடைய சகோதரர் அவருடைய ஞானம் பலத்த செய்ய கண்டபோது இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா என்றார்கள். அதுபோலத்தான் நம்முடைய ஆண்டவரை சொன்னது போல கீசின் குமாரனாகிய சவுலை பார்த்து, இவன் கீசின் குமாரன் அல்லவா, இவன் தீர்க்கதரிசிகளின் ஒருவனா என்று ஆச்சரியப்பட்டார்கள். இவர்களுக்கு தகப்பன் யார் என்றார்கள். அப்படியானால் இவருடைய தீர்க்க தரிசனத்தின் ஆதாரம் யார் என்பதுதான் அந்த கேள்வியினுடைய பதிலாகும். பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை மாற்றினார், அது உள்ளான மாற்றம். ஆனால் தீர்க்க தரிசனம் உரைப்பது வெளிப்படையான அடையாளம். ஆவியானவருடைய கிரியைகள், செயல்கள் அவன் வாழ்விலே செயல்பட்டதை காண்கிறது வெளிப்படையான ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. அருமையானவர்களே, நாம் ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது நம்முடைய உள்ளான வாழ்க்கை மாறுகிறது. ஆனால் ஆவியானவரால் நிரப்பப்படும் போது எப்படி சவுலை போல நானும் நீங்களும் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியாவிட்டாலும் ஆவியானவராலே வெளிப்படுகிற கனி நிறைந்த வாழ்க்கை காணப்படுகிறது. கலாத்திய நிருபம் 5ஆம் அதிகாரம் 22 23 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆவியின் கனியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனியை நீங்கள் உற்று வாசித்தால் நம்முடைய இரட்சகராகிய இயேசுவிடத்திலே காணப்பட்ட எல்லா குணங்களும் அந்த ஆவியின் கனியிலே காணப்படுகிறது. அருமையானவர்களே, ஆவியானவர் நம்மை ஆளப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ளான மாற்றமும் வருகிறது, வெளிப்படையான மாற்றம் வருகிறது. உள்ளான அடையாளங்களை நாம் காண முடியவில்லை, ஆனால் வெளிப்படையான அடையாளங்களை காண முடிகிறது. பாருங்கள், 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17 சொல்கிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆவியானவரால் ஆளப்பட்ட புதிய ஏற்பாட்டு சவுலுடைய நிலைமையை பாருங்கள். ஒரு காலத்திலே விசுவாசத்தை அழிக்க தேடினவன் இப்போது விசுவாசத்தை பிரசங்கித்து கொண்டிருக்கிறான் என்று கலாத்தியர் 1 அதிகாரத்திலே நாம் காண முடிகிறது. ஆண்டவரால் தொடப்பட்டு ஆவியானவரால் ஆளப்படும் பொழுது 2 மாற்றங்கள். உள்ளான மாற்றம், அது வேறே இருதயம் கிடைக்கிறது. வெளிப்படையான மாற்றம், ஆவியானவராலே ஆளப்படுதல். சிலருடைய வாழ்க்கையிலே ஆவியானவரால் ஆளப்பட்டு வரங்கள் செயல்படுகிறதை நான் பார்க்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வா வரங்களா என்றால் வாழ்வு மிக முக்கியம். வரங்களை நான் மறுக்கவில்லை, வரங்களை நான் மறுதலிக்கவில்லை, வரங்கள் உண்டு. ஆனால் வரங்களை காட்டிலும் வாழ்வுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், ஆனால் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போய்விடுகிறார்கள். ஆபிரகாம் லிங்கன் என்கிற அமெரிக்க ஜனாதிபதி இப்படி ஒரு முறை சொன்னார், ஒரு மரம் என்றால் அந்த மரம்தான் கேரக்டர், ஆனால் நிழல் என்பது புகழ் என்றார். ஆகவே மரம் கேரக்டர் என்றால் அந்த நிழல் என்பது ரெப்புடேஷன், புகழ் என்றார். அருமையானவர்களே, இன்றைக்கு மக்கள் புகழை விரும்புகிறார்கள், மரத்தை விட்டு விடுகிறார்கள்.
மரம் இருந்தால் தானே நிழல் வரும், அதை மறந்து போடுகிறார்கள். ஆகவே வரங்கள் தேவை, ஆனால் வரங்களை காட்டிலும் வாழ்வு மிக முக்கியமாய் காணப்படுகிறது. ஆகவே இங்கே ஆவியானவர் அந்த சவுல் வாழ்க்கையில் என்ன செய்தார் என்று சொல்கிறேன். அருமையானுள்ளே, இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த பரிசுத்த ஆவியானவர் இவனை ஆராதனைக்கு அங்கே நடத்துகிறார். ஆகவே ஆவியானவரை வைத்து நாம் தொடங்க வேண்டும். ஆவியானவர் உள்ளான மாற்றத்தை தருகிறார், வெளிப்படையான காரியங்களையும் காண்பிக்கிறார் என்பதை சொன்னேன். அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆராதனைக்கு நடத்துகிறார். The Holy Spirit leads you to worship என்று சொல்லலாம். இதிலே 13வது வாக்கியத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த வசனத்திலே சவுல் தீர்க்கதரிசனம் சொல்லி முடிந்த பின்பு மேடையின் மேல் வந்தான் என்று சொல்லப்படுகிறது. மேடை என்றால் என்ன, அதை நான் விளக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 14 நீங்கள் வாசித்து பாருங்கள். சாமுவேல் மேடையில் மேல் ஏறி போகிறதற்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தார். முதல் முறை இந்த சவுலும் வேலைக்காரனும் சாமுவேலை சந்திப்பதற்கு முன்பாக அவன் மேடையிலே ஏறி போகிறதற்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான் என்று சொல்லப்படுகிறது. அருமையாலே, மேடை என்றால் என்ன? ஆங்கிலத்திலே ஹை பிளேஸ் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஹை பிளேஸ் என்றால் என்ன? பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் அண்ட் சாக்ரிஃபைஸ் என்று சொல்லலாம். ஆண்டவரை ஆராதிக்கிற இடம், பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவருக்கென்று பலி செலுத்துகிற இடமாய் காணப்பட்டது. அருமையானுள்ளே, நாம் ஆவியானவரை கொண்டு நம்முடைய தலைமைத்துவ பணியை செய்ய வேண்டும் என்று சொன்னேன். ஆவியானவர் மூலமாக உள்ளான இருதய மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னேன். ஆவியானவர் வழியாக வெளிப்படையான மாற்றங்களும் காணப்பட வேண்டும் என்று சொன்னேன். அதே சமயத்தில் இந்த ஆவியானவர் வழியாக இந்த அருமையான மனிதன் ஆராதனைக்கு அவன் நடத்தப்படுகிறார். தலைவர்களாய் மாறுகிறவர்கள் அவர்கள் தங்களை ஆராதிக்கிறவர்களாய் அல்ல, மனிதர்களை ஆராதிக்கிறவர்களாய் அல்ல, ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு காரியம். யோவான் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 23 24 வரை வாசித்தால், தேவன் ஆவியாயிருக்கிறார், நாம் அவரை ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் மூலமாக நம்முடைய தலைமைத்துவ பணியை தொடங்க வேண்டும். ஆவியானவர் வழியாக தலைமைத்துவ பணியில் உள்ளவர்கள் தொழுது கொள்ள வேண்டும். இன்றைய நாட்களிலே அநேகர் ஆண்டவரை தொழுது கொள்ளுதல் அநேருக்கு குறைந்து விடுகிறது. தொழுது கொள்ளுதல் என்றால் என்ன? பாடல்கள் பாடுவது, இசை மீட்டு கொள்வது என்று பலர் எண்ணுகிறார்கள். அப்படி அதுவும் ஒரு பகுதியின் உண்மையாக இருந்தாலும், தொழுது கொள்ளுதல் ஆண்டவரையே தொழுது கொள்ள வேண்டும். அவரை ராஜாவாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தொழுது கொள்ள அழைக்கப்படுகிறோம். இது மிக முக்கியமாக ஒரு காரியமாகும். ஆகவே தலைவர்களாக மாற வேண்டியவர்கள் ஆவியானவருடைய செயல்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தினேன். இரண்டாவதாக, இந்த தலைவர்களாய் மாற வேண்டிய மக்கள் என்ன செய்ய வேண்டும், உயர்த்தப்பட என்ன செய்ய வேண்டும், அதை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14 24 வசனங்களை கவனமாக எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே அதிலே சில குறிப்புகளை சொல்கிறேன். முதலாவது, வெயிட் ஃபார் காட்ஸ் டைமிங், 14 16 வசனங்கள். அதாவது தேவன் நம்மை உயர்த்துகிற அந்த காலம் பரியந்தம் நம்முடைய வாழ்க்கையிலே காலத்திற்காக நாம் பொறுமையாய் காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரையும் உயர்த்துவதற்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார். அந்த காலம் வரும் வரைந்தும் பொறுமையாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். பிரசங்கியிலே வாசிக்கிறோம் அல்லவா, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று. அதே போல ஆயத்தப்படுவதற்கு ஒரு காலம் இருந்தால், அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு ஒரு காலம் இருந்தால், ஆலோசனையை பெறுவதற்கு ஒரு காலம் இருந்தால், அதே போல ஆண்டவர் என்னையும் உங்களையும்
உயர்த்துவதற்கு ஒரு காலங்களை வைத்திருக்கிறார். தாவீது ராஜாவாலே அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஒரே நாளில் உயர்த்தப்பட்டானா? இல்லை. அவனை பல்வேறு வழிகள் வழியாக நடத்தி அவனை ஒரு வைரம் பட்டை தீட்டுவது போல தீட்டி அவனை ஏற்ற காலத்திலே அங்கே உயர்த்தினார். அதே போல அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை தலைவர்களாய் உயர்த்த வேண்டுமென்றால் வெயிட்டிங் ஃபார் காட்ஸ் டைமிங், ஆண்டவர் குறித்த காலம் பரியந்தம் காத்திருக்க வேண்டும். இங்கே சவுல் சாமுவேலை சந்தித்து விட்டு திரும்ப வருகிறான். திரும்ப வரும்போது அவனுடைய சித்தப்பா கேட்கிறார், நீ எங்கே போனாய்? நான் சாமுவேலிடத்தில் போனேன். சாமுவேல் உனக்கு என்ன சொன்னான்? அந்த இடத்துல நானும் நீங்களும் இருந்தால் என்னைத்தான் ராஜாவாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்பதை மார்பை தட்டி நாம் சொல்லியிருப்போம். ஆனால் சவுல் பாருங்கள், அதை சொல்லவே இல்லை. பொய்யும் சொல்லவில்லை, பூரண உண்மையும் சொல்லவில்லை. அவன் சொன்னான், கழுதைகள் கிடைத்தது என்று மாத்திரம் சொன்னான். ராஜ்யபாரத்தை பற்றி சொல்லவே இல்லை. காரணம் என்ன? ஞான இருதயம் உள்ள அந்த இருதயம் இருந்தது. அதாவது குறித்த காலத்துக்கு முன்பாக அந்த காரியத்தை வெளிப்படுத்தாத தன் இரகசியங்களை காத்து கொண்ட மரியாளை போல அவனுடைய வாழ்க்கை காணப்பட்டது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வெயிட்டிங் ஃபார் காட்ஸ் டைமிங். இங்கே நீங்கள் வேதவசனத்தை பார்ப்பீர்கள் என்றால் சாமுவேல் சொல்கிறார், தேவனுடைய ஆலோசனையை நான் சொல்லும்படி 7 நாட்கள் நீ காத்திரு என்று சொன்னான். அப்படியானால் தேவன் நம்மை உயர்த்துவதற்காக அந்த காலத்துக்கு காத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, சரியான வாசல்களை ஆண்டவர் திறப்புக்கும்படியாக நம்பிக்கையோடு காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நேர்மையான சரியான வாசல்களை திறக்கும் வரைந்தும் நம்பிக்கையோடு நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17 வாசித்து பாருங்கள். இப்பொழுது இஸ்ரவேல் மக்களை சாமுவேல் கூட்டுகிறார். ஆகவே அவர்கள் சீட்டு போடுகிறார்கள். கடைசியாக சவுலின் பேரிலே வருகிறது. சவுல் எங்கே இருக்கிறான் என்று தேடுகிறார்கள். அப்பொழுது சவுல் என்ன செய்தான் என்று சொன்னால், அவன் தளவாட அறையிலே அவன் ஒளிந்து கொண்டிருந்தான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சரியான வாசல்களை திறக்கும் வரைந்தும் நம்பிக்கையோடு வாழ அழைக்கப்படுகிறோம். நாமே கதவுகளை திறக்கக்கூடாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தை வாசிப்பீர்கள் என்றால், பவுல் ஆசியாவிலே அவன் ஊழியம் செய்ய புறப்படுகிறான். அப்பொழுது ஆவியானவராலே அவன் தடுக்கப்படுகிறதை திருமறையிலே காண முடிகிறது. மேலும் பிரயத்தனம் பண்ணினான். அப்பொழுதும் அவனை ஆவியானவர் போக ஒட்டாதிருந்தார். இந்த சமயத்தில்தான் மகதோனிய நாட்டுக்காரன் வந்து தரிசனத்திலே பவுலுக்கு வெளிப்பட்டு எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். இப்பொழுது பவுல் புரிந்து கொண்டுகிறான், தான் அழைக்கப்பட்ட இடம் ஆசியா அல்ல, மகதோனிய நாட்டு பகுதி என்று சொல்லி கடந்து போகிறான். அதற்கு பிற்பாடு ஏராள சபைகள் உருவாகிறதை நாம் காண முடிகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஏற்ற வாசல்களை எனக்கும் உங்களுக்கும் திறக்கும்படி நம்பிக்கையோடு நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அநேக சமயங்களிலே தேவ திட்டத்தை பின்னே தள்ளிவிட்டு ஓடுகிற, வனாந்தரத்தில் ஓடுகிற ஒரு பெண்ணோட்டகம் போல நாம் மாறிவிடுகிறோம். ஆண்டவர் ஏற்ற வாசலை ஏற்ற விதமாக ஏற்ற நேரத்திலே ஏற்ற மனிதர்கள் வழியாக திறக்க நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு வருஷங்கள் நான் திருப்பணியை செய்து வருகிறேன். சுமார் 50 ஆண்டுகள் ஆண்டவருடைய திருப்பணியை எனக்கு ஆண்டவர் கொடுத்த அருளின் அடிப்படையிலே, இரக்கத்தின் அடிப்படையிலே தாழ்மையோடு செய்து வருகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அந்த நேரத்துக்காக காத்திருக்கிற பழக்கம் உண்டு. ஆண்டவர் ஏற்ற நேரத்திலே நல்ல வாசல்களை திறக்க வேண்டும் என்று ஜெபிப்பது உண்டு. இங்கே பாருங்கள், இந்த ஃபீபா ரேடியோவிலே இந்த திருமறை தீப என்கிற அந்த நிகழ்வு வழியாக ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் இந்த வாசலை திறந்ததினாலே இந்த நிகழ்ச்சி வழியாக உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்லி வருகிறேன். அதே சமயத்தில்
நம்முடைய வாழ்க்கையிலே தலைவர்களாய் மாற வேண்டுமென்றால் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். நம்பிக்கையோடு நல்ல வாசல்கள் திறக்க நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அடுத்தது, நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மையோடு நாம் ஜீவிக்க வேண்டும். ஹம்பிள் யுவர் செல்ஃப் என்று சொல்லலாம். ஆண்டவர் நம்மை உயர்த்தும் வரைந்தும் தாழ்த்த அழைக்கப்படுகிறோம். நீங்கள் வேதத்திலே லூக்கா நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 11 பாருங்கள். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 22 பாருங்கள். இந்த சவுலுக்கு நன்றாக தெரியும், தான் தான் ராஜாவாக அழைக்கப்பட்டவன் என்று. தான் தான் ராஜாவாக அழைக்கப்பட்டவன் என்பதற்கு அங்கே உறுதிப்படுத்துகிற சம்பவங்களை அறிந்தவன். தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதற்கு அடையாளமாக தேவ ஆவியானவரால் ஆளப்பட்டவன். இருப்பினும் அவன் தளவாட அறையிலே ஒளிந்து கொள்கிறான். ஏனென்று சொன்னால் அது அவனுடைய தாழ்மையை குறிக்கிறது என்பது என்னுடைய அனுமானமாக இருக்கிறது. அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டபோது தளவாட அறையில் இருக்கிறான் என்று சொல்லி அவனை சொல்லப்பட்ட போது அவனை அழைத்து கொண்டு வருகிறார்கள். எல்லா மனிதர்களும் அவன் தோளுக்கு கீழாக இருக்கிறார்கள். ஆகவே தலைவர்களாய் மாற வேண்டுமென்றால் ஆவியானவரோடு நாம் தொடர்ந்து செயல்பட வேண்டும். தலைவர்களாய் மாற வேண்டுமென்றால் அவருடைய நேரத்துக்காக காத்திருக்க வேண்டும். சிறந்த வாசல்கள் திறக்க காத்திருக்க வேண்டும். தாழ்மையோடு நாம் ஜீவிக்க அழைக்கப்படுகிறோம். தாழ்த்தி வாழ்வோமானால், தாழ்மையாய் ஜீவிப்போமானால் ஏற்ற காலங்களிலே தெய்வம் நம்மை உயர்த்துவார். கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். தலைவர்களின் அந்த பாதை எப்படி இருக்கும்? அதை இன்னொரு கோணத்தில் சொல்ல வேண்டுமென்றால் தலைமைத்துவத்தின் பாதை எப்படி இருக்கும்? அங்கே 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், அங்கே நீங்கள் 10ஆம் அதிகாரத்தில் 25லிருந்து 27 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே வேத வசனத்திலே சாமுவேல் இவனை ராஜாவாக நியமித்த பிற்பாடு ராஜங்கத்திற்குரிய அல்லது ராஜா செய்ய வேண்டிய அல்லது ராஜாவினுடைய அந்த பணிகளுக்குரிய எல்லா காரியத்தை எழுதி வைத்து அவன் தேவனுடைய சமூகத்திலே வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தலைமைத்துவ வாழ்விலே வாழ விரும்புகிறவர்கள் தேவ வசனத்தை கனமண வேண்டும். தேவ வசனத்தை கைக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அநேகர் தலைவர்களாக மாற்றப்படுகிறார்கள். ஒரு காலகட்டத்திலே அவர்கள் வேத வசனத்தை உதாசீன பண்ணிவிட்டு சுயத்திலே வாழ்கிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதே சமயத்தில் அருமையான உள்ளே தலைமைத்துவ பணியிலே நாம் முன்னேறும்போது 2 விதமான மக்கள் கூட்டத்தை நாம் சந்திப்போம். ஒரு கூட்டம் என்ன? நம்மை உற்சாகப்படுத்துகிறவர்கள். சவுலுக்கு பின்பாக யாரை கர்த்தர் போகும்படி சொன்னாரோ அவர்கள் சவுலுக்கு பின்னாலே சென்றார்கள். அவர்களை என்ன குறிப்பு சொல்லலாம்? சப்போர்ட்டர்ஸ், ஆதரவாளர்கள் என்று சொல்லலாம். இன்னொரு கூட்டம் இருந்தது. அவர்கள் யார் என்றால் 26, 27 வாசித்தால் எதிர்ப்பாளர்கள். எதிர்ப்பாளர்கள் சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் பேலியாலின் பிள்ளைகள். சவுலுக்கு காணிக்க கூடாதபடி அவனை அசட்டை பண்ணி அற்பமாக எண்ணினவர்கள். ஆகவே ஆதரவாளர்களும் எதிர்ப்பாளர்களும் தலைமைத்துவ பணியிலே நாம் சந்திக்க வேண்டிய 2 கூட்டத்தார். ஆனால் இந்த சவுல் ராஜா என்ன செய்தான்? இந்த 2 கூட்டத்தாரில் ஆதரவாளர்கள் எழும்பிய போதும் அவன் துள்ளி குதிக்கவில்லை. எதிர்ப்பாளர்கள் அவனை பகடி பண்ணி வித்தியாசமாய் நடத்திய போதும் அவன் என்ன செய்தான்? அவன் மௌனமாயிருந்தான். சவுல் கெப்ட் சைலன்ஸ் என்று சொல்லலாம். மௌனமாயிருந்தான். அருமையானவர்களே, ஆதரவாளர்களோ எதிர்ப்பாளர்களோ நாம் சந்திக்கும்போது நாம் மௌனமாக இருந்து கர்த்தருடைய பணியை செய்ய அழைக்கப்படுகிறீர்கள். ஆகவே தலைமைத்துவத்தின் 3 காரியத்தை சொன்னேன். ஆவியானவரோடு தொடர்ந்து செயல்பட வேண்டும். தலைமைத்துவ பணியிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் எவைகள் என்று சொன்னேன். தலைமைத்துவ பணியிலே நாம் சந்திக்க வேண்டிய 2 மக்கள் கூட்டத்தை சொன்னேன். அருமையானவர்களே, நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். தலைமைத்துவத்தின் பண்புகளை இந்த சவுல் ராஜாவின் வாழ்விலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம்.
உள்ளான மாற்றத்தையும் வெளிப்படையான அடையாளங்களையும் எங்கள் வாழ்விலே தாரும். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஆதரவாளர்களோ எதிர்ப்பாளர்களோ எது வந்தாலும் அதை மௌனமாக அதை சந்தித்து முன்னேறி செல்ல பலந்தாரும். இந்த செய்தியை கேட்ட மக்களை தொடர்ந்து ஆசீர்வதியும். எங்கள் கிறிஸ்தவ சமுதாயத்திலே, குடும்பங்களிலே, சபைகளிலே, மிஷனரி இயக்கங்களிலே, எங்களுடைய கிறிஸ்தவ நிலைப்பாடுகளிலே நல்ல சிறந்த மெய்யான தலைவர்களை எழுப்பித்தாரும். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் நிகழ்த்திய வேத ஆய்வை கேட்டீர்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள்.